இங்க ஒருத்தன் பயங்கர பாதுகாப்பா இருக்கிற ஒரு ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். இவன் ஒரு விஷயத்த கண்ணால பார்த்தா போதும் அதை அப்படியே ஞாபகம் வச்சு திரும்ப செய்ய முடியும். அந்த திறமையை வச்சுதான் இங்க இருந்து தப்பிக்க பிளான் பண்றான். இவன் மட்டும் இல்லாம இவன் கூட இன்னும் 2 பேர் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன் காட பக்கத்துல வர வைக்கிறதுக்காக வேணும்னு சாப்பாடு தட்டை கீழே போட்டுறான். அந்த சத்தம் கேட்டு காடும் பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த கேப்ல இவன் அவரோட இடுப்புல இருக்கிற கீயை பார்த்து வச்சுக்கிறான். செல்லுக்குள்ள வந்ததும் அந்த கீயை அப்படியே ஒரு பேப்பர்ல வரைஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவரோட இடுப்புல இருக்கிற கீயை 1-2 தடவையா பார்த்து ஒரு முழு கீயை வரைஞ்சு வச்சிடறான். ஆனா இந்த கீயை எதுல செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா இவங்க தினமும் மன வேலை பாக்குற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ கிடைக்கிற மரத்துண்டை வச்சு ஒரு கீயை செய்யலாம்னு பிளான் பண்றான். சோ அடுத்த நாள் வேலை முடிச்சுட்டு கிளம்பும் போது சில மரத்துண்டை எடுத்து அவனோட பிளாஸ்குள்ள வச்சுட்டு கிளம்புறான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து காடு எல்லாரோட பிளாஸ்கையுமே செக் பண்ணி தான் அனுப்புறாரு. பார்த்தா இது மாதிரி ஏதாவது நடந்தாலும் தப்பிக்கணுங்கிற எண்ணத்துல ஏற்கனவே மறைச்சு வச்ச மரத்துண்டு கூடவே கொஞ்சம் துணியை வச்சு அழிச்சு வச்சிருக்கான். சோ காட்ஸ் இவரோட பிளாஸ்கை செக் பண்ணும்போது உள்ள இருந்து எந்த சத்தமும் வரலன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இதே மாதிரி கடந்த 60 நாளா போராடி ஒரு வழியா ஒரு கீயை செஞ்சு முடிச்சிடறான். அதை வச்சு அன்னைக்கு நைட் அவனோட செல்ல திறந்து பாக்குறான். அவன் நினைச்ச மாதிரி திறந்துருது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். இவன் திறந்த அந்த டோருக்கு வெளியில இன்னொரு டோர் இருக்கு. அதை வெளியில இருந்து மட்டும் தான் திறக்க முடியும். சோ மறுபடியும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த டோருக்கான கீயை நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியா அதுக்கான கீயே செஞ்சு இவனுக்கு பிளான் பண்ண மாதிரி தப்பிச்சு போயிடுறானுங்க.